அந்த 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 ஒரு நொடி என்னால் நல்லா யோசிச்சு பார்க்க முடியுது. 3 மணிக்கு எங்கள் அண்ணா என்ன கூப்பிட்றாங்க, இரவு 3 மணிக்கு, அக்கா இறந்துட்டாங்களாம். அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னோட அண்ணியார் ஓடி வந்து ரொம்ப அழுகிறாரு, அவர் மெதுவாக கூட்டிகிட்டு போங்கன்னு நான் போய் இந்த வயருக்குள்ளே அப்படி கை விட்டு, அண்ணன் அழுவக்கூடாது எந்திரி, அழுவக்கூடாது எந்திரி, அழுவக்கூடாது எந்திரிங்கிறேன். இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சில் உறவின் தேடல். இறந்துட்டாங்கன்னா வெயிட் தாங்க முடியாது, என்னால் வெயிட் தாங்க முடியல, என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு இறந்துட்டாரு. கத்த ஆரம்பிச்சேன், எல்லாம் ஓடி வந்தாங்க. அங்கே பாடி கிடக்கு, அங்கே அண்ணியார் அழுதுட்டு இருக்காங்க, அங்கே அக்கா பாடி இருக்கு, அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரி. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் ரொம்ப சீரியஸாக கேட்டேன், அம்மா உங்களுக்கு உடம்பு ஏதாவது பண்ணுதா, இறந்துருவீங்களான்னு கேட்டேன். இல்லை எனக்கு சாகணும்னு தோணுதா, 1 வருஷம் பிடிச்சி வைங்க ஏன்னு கேட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் ரொம்ப நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து பேக் டு பேக் இப்படி ஒரு துயரம் வரணுமா அப்படி உங்களுக்கு அப்படின்னு தான். உங்கள் சிஸ்டர் அண்ட் பிரதர் அது யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் மனநிலை? அது வந்து என்னால் இப்பவும் நினச்சி பார்க்க முடியாது. நான் ஒரு நிமிஷம் அப்படியே என் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அது ஏன்னா அந்த 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 ஒரு நொடி என்னால் நல்லா யோசிச்சு பார்க்க முடியுது. ஒன்று வந்து 3 மணிக்கு எங்கள் அண்ணா என்ன கூப்பிட்றாங்க, இரவு 3 மணிக்கு, அக்கா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு. என்னால் அதையே தாங்கிக்க முடியல. ஏன்னா அக்கா 54 வயசு. உடனே கார் எடுத்துட்டு அங்கே போகிறேன், அக்கா இறந்து கிடக்காங்க. எனக்கு உயிரோடு இருக்க மாதிரியே இருக்குது. ஐ ஸ்பீக் வித், நான் பேசிகிட்டே இருக்கேன், அக்கா எந்திரியேன், என்ன இப்போ ப்ராப்ளம் என்ன, எந்திரி, ஏன் படுத்துருக்கேன்னு நான் பேசுகிறேன். என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன அது மாதிரி இறந்ததை ஒத்துக்கவே முடியல. பிரதர் கிளம்பி வந்துட்டுருக்காரு. பிரதர் வந்தவர் அட்ரஸ்லாம் கேட்டு வராரு. வரும்போது எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க, அம்மாவை பார்த்துக்கோ, அம்மா ரொம்ப அழுது ஏதோ ஆயிரப்போகுது அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டு அவர் போய் அழுது இறந்துட்டார். அந்த பாக்ஸில் அழுதுட்டுருக்காரு, அக்கா அப்படி இருக்காங்க, பாக்ஸில் அழுதுட்டுருக்காரு. நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னோட அண்ணியார் ஓடி வந்து ரொம்ப அழுகிறாரு, அவர் மெதுவாக கூட்டிகிட்டு போங்கன்னு நான் போய் இந்த வயருக்குள்ளே அப்படி கை விட்டு, அண்ணன் அழுவக்கூடாது எந்திரி, அழுவக்கூடாது எந்திரி, அழுவக்கூடாது எந்திரிங்கிறேன். பாடியை மேலே விழறது தெரியுது. இறந்துட்டாங்கன்னா வெயிட்டு தாங்க முடியாது, என்னால் வெயிட்டு தாங்க முடியல, என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு இறந்துட்டாரு அப்படின்னு. கத்த ஆரம்பித்தேன், எல்லாம் ஓடி வந்தாங்க. உடனே காரில் எடுத்துகிட்டு போனோம். இப்போ இறந்துட்டாரு அப்படின்னாங்க. பட் எனக்கு ஈவன் சிங்கிள் ட்ராப் கூட கண்ணீர் வரல. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அது என்னென்னு. ஸோ மச் ஸ்டக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசித்தேன். அப்படி அங்கே பாடி கிடக்கு, அங்கே அண்ணியார் அழுதுட்டுருக்காங்க, அங்கே அக்கா பாடி இருக்குது, அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. இது ஒரு மாதிரி இப்போ சொன்னாலுமே எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். சரி, இது கன்ஃபியூஸ் ஆகி ஒன்றும் இல்லை. என்னட்டப்போ எனக்கு சூர்யா ஹாஸ்பிட்டல் ரொம்ப தெரிஞ்சவங்க. உடனே அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அண்ணனை ஃப்ரீசரில் வச்சேன். அக்காவை இங்கே அடக்கம் பண்ணோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணனை ஒரு வேனில் அங்கேயே அனுப்பிச்சி விட்டோம். அடுத்த நாள் போய் அங்கேயே அண்ணனை அடக்கம் பண்ணோம் அப்படின்ட்டு இது அது நடந்துச்சு. பட் நான் அதுக்கெல்லாம் அழுகலை. நான் அழுத சில இடங்கள் இருக்குது. அது நம்ம நிறைய டூ மச் ஆஃப் பெயின். அது அந்த பெயினை நம்மளால் ரொம்ப நாள் அது பண்ண முடியல. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பட் அது என்றைக்குமே மீள முடியாததுனாலும் எங்கள் அம்மா மட்டும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் நான், அது மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அது எங்கள் அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. அம்மாட்ட சொன்னேன், அம்மா எங்கள் அம்மா ரொம்ப மாதிரி வீக் ஆகிட்டே வராங்க, ஏன்னா 2 பிள்ளை செத்துருக்குல்ல. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் ரொம்ப சீரியஸாக கேட்டேன், அம்மா உங்களுக்கு உடம்பு ஏதாவது பண்ணுதா, இறந்துருவீங்களான்னு கேட்டேன். என்னடா அப்படி கேட்குற அப்படின்னா, இல்லை இறந்துருவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது தோணுதா அப்படின்னு. இல்லை எனக்கு சாகணும்னு தோணுதுண்ணா, 1 வருஷம் பிடிச்சி வைங்க ஏன்னு கேட்டாங்க. ஊர் உலகம்லாம் பாரா என்ன பாவம் பண்ணானுங்களோ தெரில, கொத்து கொத்தாக சாவுறானுங்கன்னு சொல்லிடுவானுங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடும். நீங்கள் தான் 2 பிள்ளைகளை பெற்றீங்க, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், 1 வருஷம் உயிரை பிடிச்சிருங்கன்னு. கரெக்டாக 1 வருஷம் உயிரோட இருந்து அம்மா இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ட்ராஜடிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். பட் ஓகே, லைஃப் இஸ் தானே, எப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தானேன்ட்டு. பட் ஆனால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது. ஒன் திங் லைக் யூ வில் புஷ், நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன், உங்களை புஷ் பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்காவது அந்த பெயினை லெட் கோ பண்ணாலே ஒரு மாதிரி அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு எனக்காவது யோசிச்சது உண்டா? என் மனைவி தான், வைஃப், அவங்க சம்டைம்ஸ் அவங்க லேடிஸ் ஏதாவது நம்ம மேலே ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சந்தேகமே இல்லாமல் இப்போ நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு என் ஒய்ஃப் தான் காரணம். அந்த நாள்லேருந்து என்ன அவங்க பார்த்துக்கிட்டது தான் ஸ்பெஷல். இல்லைன்னா ஒரு வேளை எனக்கு கூட ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா நானும் போய் சின்ன இது மாதிரி வந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். நான் ஆன்ஜியோ எல்லாம் பண்ணி
ஆமாம், எனக்கும் ஆச்சு. போயிருந்தா டோட்டலாக ஊரே கழுவி துப்பி இருக்கும். அதாவது இமீடியட்லி ஆமாம், உடனே எனக்கும் ஆச்சு. ஆமாம், நிறைய தப்பு நடந்துச்சு. ஓகே, அது எல்லாத்துலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது என் ஒய்ஃப் தான். அவங்க தான் என்ன ரொம்ப 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 கவலைப்படவும் விட மாட்டாங்க, சந்தோஷப்படவும் விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி என்னை மேட்ச் பண்ணது அவங்க தான். நிறைய பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அப்புறம் நமக்கு எல்லா பக்கமும் எல்லா ஃபேமிலியும் போச்சே, இப்போ எல்லா ஃபேமிலியும் பார்க்கணுமே அப்படிங்கிற அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க எடுத்து சொல்லி சொல்லி அப்புறம் தான் கேர் பண்ண ஆரம்பிச்சு, திரும்ப ஜிம்மு, திரும்ப டயட் அது இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன நானே ரொம்ப கேர் பண்ணதில்ல. அப்புறம் அதான் அதுக்கப்புறம் இங்கே ரெடியாகி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஆக்சுவலாக. புரியுது. இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலுமே வந்து அந்த ஒரு டவுன்ஃபால்ல நம்மளுக்கு ஒரு லேர்னிங் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கே ஒரு லைஃப் வந்து ஒரு புரிதல் மாதிரி இருக்கும். அந்த புரிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? லைஃப் இஸ் நத்திங், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதனால தான் என்னால் ரொம்ப போல்டாக முடிவுகள் எடுக்க முடியுது. என்னால் வந்து இப்போ நான் டிஎம்கேல எனக்கு சீட்டு கிடைக்கலன்னொன்னே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கட்சி மாறிடுனாங்க. நான் சொன்னேன், ஒன்ஸ் சில காரணங்களால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம்னா காரணம் மாறிடுமா என்ன? காரணம் மாறினாவே இட்ஸ் கால்டு செல்ஃபிஷ்னஸ். நீ ஒன்றை இழக்கிறன்னு அர்த்தம். புரியுது. ஒன்றை இழந்துட்டு நீ உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேரு பதவி புகழ் அது வந்து ரொம்ப சீப்பாக ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி சீப். நான் உடனே ஒன்று போட்டேன், ஒரு பதவி கொடுக்காதனால இந்த கட்சி விட்டு போகிற ஆள் நான் கிடையாது. உடனே விஜய் சார் வந்துட்டாங்க. விஜய் சார் வந்தோடனே விஜய் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்றைக்கி மினிஸ்டராக இருக்க அவ்வளோ பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. பட் நான் அது இல்லையே, நான் அதை நோக்கி பயணமே பண்ணலையே. ஏன்னா நிறைய பேர் இந்த 200 ஊபிஎஸ்மா போச்சா எம்எல்ஏ கிடைக்கலம்பான்ட்டு நான் அதுக்கு வரலடாம்பேன் நான். ஸோ நான் உனக்கு பதில் சொல்கிறது இல்லை என் சென்ஸ். பட் ஹூ ஐ ஆம்னா என்ன நான் திருப்தியாக வச்சுக்கிறவன் தான் ஐ ஆம். என்ன நான் சுதந்திரமாக திருப்தியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் நான். ஸோ ஐ எம் ஹாப்பி. உன்னை பற்றி எனக்கு என்ன இருக்குது? ஸோ ஐம் ஹாப்பின்னா எப்படி ஹாப்பின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நான் வந்து பெக் பண்ணிக்கிட்டு தெரியல, எங்கேயும் சாப்பாடு கலைஞ்சிட்டு இருக்கல. ஐம் ஆக்டர். ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஐம் ஏர்ன்டு. நல்லா இருக்கேன், பிரமாதமான வாழ்க்கை வாழறேன். கட்சிங்கிறது ஒரு கொள்கை, அவ்வளோதான். ஸோ நான் அதோட ட்ராவல் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி அவங்க பின்னாடி ஓடலை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் போகலை. ஸோ யார் என்ன பேசினாலும் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் என்ன கேட்குறேன், எந்த சந்தோஷமும் இல்லாமல் இன்னொருத்தவங்க கூட போய் என்னால் எப்படி நிற்க முடியும்? ஸோ இப்போ எனக்கிட்ட இருக்கிற இந்த கேரக்டர் தான் இந்த குடும்பத்தையுமே, இந்த அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அதில் அந்த எனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை நான் விரும்பினா நான் அது கூட இருப்பேன். அதை ரொம்ப ஹாப்பியாக வச்சு. அழகு. அஃப்கோர்ஸ் இப்போது சொன்னீங்களே ஃபேமிலியை வந்து ஒன்றாக்குறதுன்ட்டு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக பேசணும். ஐ மீன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஃபேமிலியாக மாறிட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் ரோபோ சங்கர் சாரோட ஃபேமிலி. ஐ திங்க் அவங்களுமே வந்து அதான் சொன்னேன், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் உங்களை வந்து பார்க்குறாங்க. அண்ணா ஒரு மாதிரி அழகாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அங்கே நடந்த லாஸுமே அன்எக்ஸ்பெக்டபிள். ஸோ இல்லை, இது என் குடும்பத்தில் இன்னொரு இழப்பு. அது எனக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு செய்ய முடியலைன்னு வருத்தம் உண்டு. ஏன்னா நான் இன்னும் அவ்வளோ பெரிய வசதியில் இல்லை. இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து நல்லபடியாக கூப்பிட்டு போகலாம். பாவம் ரொம்ப இருந்திருந்தான்னா அவன் கோடிக்கணக்கில் சம்பாரித்த பையன், நல்லா வச்சுருந்தான் குடும்பத்தை. இன்றைக்கி அவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே. எனக்கு நான் ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டேன், இந்த தடவை நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செஞ்சிடணும்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எனக்கு இருந்தாலும் செய்வேன். பட் ரோபோ கொடுத்த அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொருத்தவங்களால் பண்ணவே முடியாது. அவன் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பான். அது எப்படி இருக்கும்னா, விகல்பம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், அது ஒரு மாதிரி இருக்கும். அது இன்னொரு ரோபோ சங்கர் வந்தால் தான் அது தெரியும். அது அவன் கொடுத்ததை இனி யாராலையும் கொடுக்க முடியாது. நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு அழுகிறது உண்டு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அழுகிறது உண்டு. அடுத்து நான் அழுதேன்னா ரோபோ சங்கருக்கு தான் அழுவேன், தனியாக இருக்கும்போது. ஏன்னா அது அவன் இறந்தப்போ அழுதுருந்தா கூட அது ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். அதெல்லாம் நான் அழலை, நான் வீட்டில் போய் தான் அழுதேன். ஏன்னா அந்த இடத்துல நான் அழுதா சீன் போடுறேன். அம்மா நம்முடைய அழுகையை கூட கிண்டல் பண்ணுவோம், அந்த உலகத்தை பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் அழவே இல்லை. நான் ஒன்று செய்யணும்னு நினச்சேன், ஒரு மரியாதையாக அவனை கொண்டே அடக்கம் பண்ணணும்னு நினச்சேன். அங்கே காலமும் சூழ்நிலையும் அந்த குடும்பமுமே அங்கே இருக்க அவருடைய மருமகன்லாம் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து பிரமாதமாக கொண்டு போய் ரொம்ப டீசெண்டாக ஒரு அடக்கத்தை பண்ணிட்டு வந்தோம். அது நல்லா இருந்துச்சு. அது அவனுக்கு தெரியும், அவனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. அது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தாங்க முடியாத வரிசையான இழப்புகள். அது எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க.
வந்து நிறைய நேரங்களில் வந்து வீட்டில் இந்த ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்கார்ந்த நாட்கள் நிறையா உண்டு. நான் இப்போ சமீபமாக அந்த 3 வருஷத்தில் ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். என்னென்னா நான் நிறைய பேசுகிறது எங்கள் அண்ணன்ட்ட. அதுக்கப்புறம் நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் பேசியே ஆகணும்னு கம்பல்சரி பேசுகிறது எங்கள் அம்மா கிட்ட. அப்புறம் உதவி, அது இது, சண்டை சச்சரவுன்னு டெய்லி 4 கால் ஃபோன் வர்றது எங்கள் அக்கா கிட்ட. அது இல்லாமல் காலையிலையும் சாயந்தரமும் கம்பல்சரி ஃபோன் வர்றது ரோபோ கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் வராது. ஸோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஸோ அப்போ வீட்டில் இருக்கும்போது ரொம்ப வெறுமையாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த வெறுமையை நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ இன்கமிங்னு பார்த்தா ஒரு 2 ஃபோனோ 3 ஃபோனோ தான் வருது. என் ஃபோன் நான் ஃபோனே வச்சுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நான் யார்கிட்டையெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்க யாருமே இப்போ என்கிட்ட இல்லை. அது ஒரு பெரிய பெயின் தான். பார்ப்போம், இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா பார்ப்போம். ஆனால் இவ்வளோ பெயின் வச்சுக்கிட்டும் பெருசாக நீங்கள் வெளியில் அழ மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப தேக்கி வைக்கிற மாதிரி இல்லையா சார்? அதுதான் இப்போ அது நிறைய ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகுது. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். பார்ப்போம், அது எங்கேயாவது முடிஞ்சால் அதை லெட் இட் அவுட் சார். ப்ராபப்லி நீங்கள் வில் ஃபீல் லிட்டில் பெட்டர். ஆமாம் ஆமாம். அது வந்து அது நிறைய ப்ராப்ளமுக்கு கிரியேட் பண்ணது. லெட் இட் அவுட் மீன் அது எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து அதை எடுத்துட்டோன்னா நம்ம டக்குன்னு வேறு வேலைக்கு போயிடுவோமோங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறையா வேலை இருக்குதே. இப்போ பிரதர் ஃபேமிலின்னா அந்த ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நிறையா செய்ய வேண்டியிருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்ப்போம் அப்படின்னு. எங்கேயோ ஒரு பின்பம்னு ஒன்று இருக்குல்ல சார், உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, இவர்கிட்ட பேசுகிறதுக்கே பயம் அப்படின்னு. ஆனால் இப்போ பேச இப்போ இவ்வளோ நேரம் இருந்தது வச்சு பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து இந்த இந்த நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணோம்ல, போஸ் வெங்கட்னா இப்படி தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களை பார்த்து பயந்தவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். அப்புறம் என்ன வந்து இப்போ வெளி உலகத்திலே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம அந்த கைண்டே கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கார்னர் உள்ள ஆள். இப்போ நீங்கள் வந்து நான் என் சம்பாத்தியத்தை மீறி உதவி பண்ணிகிட்டு இருக்கேன். என் சம்பாத்தியத்துக்கும் என் உதவிக்கும் சம்மந்தமே இருக்காது. என் ஒய்ஃப் இப்போவும் சொல்லுவாங்க, இப்படிலாம் அள்ளி கொடுக்காதீங்க, ரோட்டுக்கு வந்துடுவீங்கம்மா. சரி, அப்படி வந்தால் பரவாயில்ல, வந்துட்டு போங்கிற மாதிரியான ஆள் தான் நம்ம. பட் ஆனால் நம்மளால் உதவி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெளியே போய், போஸ் அண்ணன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்குன்னு நிறைய குடும்பங்கள் இருக்குது. என்னால் வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம், நான் கல்யாணம் பண்ணி வச்ச குடும்பம், நான் காப்பாற்றின குடும்பம், நான் தொழில் வச்ச குடும்பம், நிறைய குடும்பங்கள் இருக்குது. அவங்களோட ஆசீர்வாதமே மோர் தென் இனஃப் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகிறது. கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு இருக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஒவ்வொன்றுத்துலேயுமே லுக்லேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. சம்வேர் நீங்கள் வந்து என்னைக்காவது நினச்சதுண்டா நம்மளை ஏன் இன்னும் நிறைய ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு? ஆக்சுவலாக நான் வந்த வேலையை இன்னும் செய்யலைன்னு நான் இப்பவும் சொல்லுவேன். ஆமாம், ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு வந்தனோ, நான் என்ன படித்தனோ, இன்னமும் வந்து நான் ஒரு 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 நான் யாராவது அல்பேச்சினோ பற்றி பேசினேன்னா, நீங்கள் என்ன அல்பேச்சினோ பற்றி பேசுகிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை, அவர் ஒரு ஆக்டர், அவர்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படிமா? அப்போ என் மேலே நீ என்ன இமேஜ் வச்சுருக்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து இப்போ நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பெரிய இயக்குனர்கள், நம்ம நுனிநாக்க ஆங்கிலம் பேச தெரிஞ்ச இயக்குனர்கள் பார்த்த படத்தோடு அதிகமான படம் நான் பார்த்துருப்பேன். அவங்களோட அதிகமான வெளிநாடுகளுக்கு நான் போயிருப்பேன். அவங்களோட அதிகமான ஸ்டேஜஸ் நான் பார்த்துருப்பேன். நான் இலங்கைக்கு போனாலும் நாடகக்கோட்டைக்கு தான் போவேன், லண்டனுக்கு போனாலும் நாடகக்கோட்டைக்கு தான் போவேன், பெங்களூர் போனாலும் நாடகக்கோட்டைக்கு தான் போவேன், வெஸ்ட் பெங்கால் போனாலும் நாடகக்கோட்டையில் தான் போவேன். ஏன்னா எனக்கு நாடகமும் நடிப்பும் தான் என் வாழ்க்கை. நான் எதை நோக்கி லேர்ன் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், நான் வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் யாருக்குமே தெரியாது. என்னை யாரும் சரியாக பயன்படுத்தினதும் கிடையாது. நான் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டதுனால நான் என் ஆசைகளை இன்னொருத்தவங்க மேலே அப்ளை பண்ணி நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ நான் 2 படம் பண்ணேன். நான் 2 படத்து மூலமாக நிறைய நடிகர்களை கொண்டுட்டு வந்தேன். இன்னமும் நிறைய படங்கள் எடுப்பேன், நிறைய நடிகர்களை கொண்டுட்டு வருவேன். அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதன் மூலமாக நிறைய நடிகர்கள் வருவாங்க. ஸோ ஒருவேளை என்னால் பண்ண முடியாத அவங்க பண்ணுவாங்க. இல்லை, இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, நமக்கு கிடைச்சதுன்னா பண்ணுவோம். ஆனால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிகனாக நான் நினச்சதையோ நான் வெளிப்படுத்த நினச்ச எதையுமே வந்து நான் இன்னும் வெளிப்படுத்தலை. எனக்கிட்டேருந்து அப்படி யாரும் இயக்குனர்கள் சரியாக வாங்கவும் இல்லை. அதான் உண்மை. எனக்கு வெற்றிமாறன் சார் சொன்னாங்க, விடுதலை 2 நடிச்சுட்டு படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் ஒன்று பண்ணியிருக்கலாம் போஸ், என்னன்னா ஒன்று ரன் த்ரூ சிங்கிள் வில்லன் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தால் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு உடனே தோணுச்சு, வெற்றிமாறன் சார் மனசுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு. சுந்தர் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒன்றை வச்சு படம் பண்ணால் ஹீரோவை தான் பண்ணுவேன், ப்ராமிஸ் சார். நீங்கள் சுந்தர் சார்ட்டே கேளுங்க, நான் ஒன்றை வச்சு பண்ணால், ஏன்னா என் மைண்டுக்குள்ளே நீ எப்போவுமே ஹீரோ தான். அதனால தான் வந்து கார்லிட்டோஸ் வேன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஆல்பேச்சினோவும் ஷான் பென்னும் பண்ண கேரக்டர் 2ஆக பிரித்து தான் நகரம் எடுத்தார். ஓகே. அதுக்கு முன்னாடி தலைநகரம் ஒரு மலையாள படம், அதில் 2 ஹீரோஸ் நடித்ததில் ஒரு ஹீரோ நான் பண்ணேன், ஒரு ஹீரோ அவர் பண்ணார்.
அப்போ சுந்தர் சார் கரெக்டு தான். சுந்தர் சார் பண்ண 2 படத்துலேயும் நானும் அவரும் ஹீரோ. அப்போ சுந்தர் சார் சொன்னது சரி. இப்போ என்ன சரி ஒரு கேரக்டர் கூப்பிடலையே நான் கூப்பிட்டு கேட்பேன். உன்னை நான் அப்படி பார்க்க மாட்டேன் போஸ், நான் உன்னை கூப்பிட்டேன்னா நீ ஹீரோ தான் அப்படின்னாரு. அவரோட ப்ரொடக்ஷனில் நான் நடிக்கிறேன், அது ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஆனால் அவர் இல்லை, நான் உன்னை கூப்பிடுவேன், நான் உன்னை ஹீரோவை தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ப்ராப்ளி உங்கள் மனசுக்கு வந்து நான் ஆனால் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து மனசில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் சார். கண்டிப்பாக அது ஏஜ் கிடையாதுங்க. வீடுன்னு ஒரு படத்தில் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாருன்னா அது ஏஜோ பேஷன் தான். பேஷன் இருக்கவன் வந்துட்டு எப்போ வேணால் அவனால் எல்லாத்தையும் அடைய முடியும். ஸோ அதனால் நமக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அந்த லைஃப் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நமக்கு நல்ல வேலைக்கு ஒன்றுமே கிடைக்கல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் நினச்ச மாதிரி என்கிட்ட வீடு இல்லை, நான் நினச்ச மாதிரி கார் இல்லை, நான் நினச்ச மாதிரி சொத்து பணம் என்கிட்ட இல்லை. எல்லாமே எதிர்பார்ப்பாக இருக்கிறதுனால தேகத்தில் அந்த எல்லா செல்களும் இயங்கும், எதுவும் ஸ்டாப் ஆயிடாது. எடுக்கணுமே, அதை போய் வாங்கணுமேங்கிற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ எனக்கு ரொம்ப தேவை தான் அது. ஸோ அதனால் எதுவும் கிடைக்காததை சொல்லுவாங்கல்ல, நீ ஒன்றுமே இப்போ ஆடலை, நல்ல வேலை நீ ஒன்றுமே பண்ணலை, அதனால நல்ல வேலை எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் கிடைக்கிறப்போ நிம்மதியாக வாழ்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.